பார்த்துட்டு இருக்கிறது மாநாட மயிலாட சீசன் 8. ஆல்ரைட், இப்போ நம்ம காம்படிஷன் ஆரம்பிக்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேஜ்ல வந்து குத்த போறாங்க அரவிந்த் and கிருத்திகா. இங்கு கூடியிருக்கும் திட்டக்குடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திட்டக்குடி மாரியம்மன் கோயில் 45ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இங்கு கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் சிறப்பான முறையில் நிகழ்ச்சி நடத்துவதற்காக சென்னையில் இருந்து சின்ன திரை கலைஞர்கள் மாநாட மயிலாட புகழ் அரவிந்த் அவர்களும் கிருத்திகா அவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். முதலாவதாக சின்ன திரையில் கலக்கிக் கொண்டிருக்கும் எங்கள் சிரிப்பழகி சின்ன திரை குஷ்பு கிருத்திகா அவர்கள் உங்கள் முன் நடனமாட இருக்கிறார்கள். அனைவரும் கை தட்டுங்க, கை தட்டுங்கப்பா. அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடி தெரிஞ்சாக்க வாரேன் போங்க. அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடி தெரிஞ்சாக்க வாரேன் போங்க. சூப்பர்பா சூப்பர்பா, கிருத்திகா அசத்திட்டாங்க. இப்ப கிருத்திகா ஆட்டத்தை தொடர்ந்து நமது அஞ்சான் நெஞ்சன் கலை உலக சூரியன் மாநாட மயிலாட நிகழ்ச்சி நிரந்தர ஆட்டக்காரன் பவர் ஸ்டார் அரவிந்த் அவர்களை உங்கள் முன் நடனமாட அழைக்கிறோம். காத்து பசங்க காட்டோரம் போயிருந்தேன், மழையும் போசங்குதே, அடியம்மாடி மழையும் போசங்குதே. சூப்பர்பா, அரவிந்த் ஒரு கலை கழிட்டாரு. ரெண்டு பேரும் தனித்தனியா ஆடி ஒரு கலை கழிட்டாங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். சோடா இல்லையா, தண்ணி தான் இருக்கு, பரவாயில்லையா? சூப்பர்பா, நிகழ்ச்சி நிறைவாக இதுவரை தனித்தனியா ஆடிட்டு இருந்த ரெண்டு பேரும் நமக்காக ஒன்னா சேர்ந்து ஒரு கலை கலக்க போறாங்க. தயவு செய்து ஒன்ஸ் மோர் கேட்காதீங்க, பிரியாணி ரெடி. இதான் கடைசி பாட்டு. மீண்டும் ஒரு முறை இங்கே சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் காவல்துறையினருக்கு நன்றி. எப்பா சாங் கொஞ்சம் நீங்களே கை தட்டுருங்க, நான் வரமாட்டேன். உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள
திட்டக்குடி மக்களுக்கு நன்றி. பந்தி போட்டாச்சு, எல்லாரும் பந்திக்கு முந்துங்க, வாங்க, ஓடாங்க ஓடாங்க. அரவிந்த் அண்ட் கிருத்திகா ரெண்டு பேரும் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றது, ஸ்டேஜ் மேலே ஒரு ஸ்டேஜ் போட்டு ஃபோக் ரவுண்ட்னு சொல்லி எக்ஸலென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. உங்க ஊரு குத்தா எங்க ஊரு குத்தலாம் இல்ல, செம்ம குத்துன்னு குத்துனீங்க. ஒரு ஊர் பக்கம் போனா ஒரு திருவிழால எப்படி நடக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். பிரசாந்த், நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? அதாவது மாலாட மயிலாட செட்ல இருந்து என்ன அப்படியே ஒரு ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுவும் ஒரு குக்கிராமத்துக்கு கொண்டு போய் அந்த கிராமியாவோட அந்த ஃபீல், அந்த மண் வாசனை கொடுத்துட்டாங்க. பிரமாதம். அந்த கிரெடிட், ஃபர்ஸ்ட் கிரெடிட் வந்து ஆர்ட் டைரக்டருக்கும் அழகா செட்டப் பண்ணி அப்படியே ஒரு கிராமத்தில் உட்கார்ற மாதிரி ஃபீலிங்கு. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொரியோகிராஃபர் பிரேம், பிரில்லியன்ட் ஜாப், பிரில்லியன்ட் ஜாப். அதாவது சாங் மூணாவது கட் பண்ணி ஃபர்ஸ்ட் கிருத்திகா உள்ள அனௌன்ஸ் பண்ணி அவங்கள வர வச்சது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அரவிந்த் வந்து கூப்பிட்டு அவர் தனியா சோலோ ஆடி, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஆட வச்சது வந்து அப்படியே ஒரு 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 ஸ்டெப் பை ஸ்டெப் போவாங்க. ரொம்ப கிராஜுவல் இருந்தது, பிரமாதமா இருந்தது. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடும்போது இட் வாஸ் வெரி நைஸ். அந்த குடுத்தல் வாங்கலாம் நல்லா இருந்தது. பட் ஒரே ஒரு சின்ன குறை என்னன்னா, இன்னும் உங்க கோஆர்டினேஷன் சரியில்லை. உங்க ரெண்டு பேரோட கோஆர்டினேஷன் பாத்தீங்கன்னா ஓகே 1 2 3 அப் நெக்ஸ்ட் 1 2 3 இன்னும் கொஞ்சம் இருக்கு. அது மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா ஐ திங்க் யூ கைஸ் வில் பி a brilliant partners, brilliant performers. ஆக முதல்ல சாங் செலக்ஷன், செட், டான்ஸ், காஸ்டியூம் and everybody brilliant. Thank you. ஓகே, சோ ஃபோக் டான்ஸ்க்கே பேர் போனவங்க குஷ்பு மேம், இவங்களோட டான்ஸ் எப்படி இருந்தது? தலை சுத்துது. கிருத்திகா வந்த உடனே ஓப்பனிங் வந்து என்ன இந்த ரேஞ்ச்ல வந்து என்ன இருக்கோ உடம்புல அது எல்லாமே டோட்டல் எனர்ஜி ஃபர்ஸ்ட் சாங்ல போட்டு நீ ஆடிட்ட. வெரி நைஸ். எனக்கு வந்து அந்த என்டையர் கான்செப்ட், காஸ்டியூம், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா பண்ண. ஃபர்ஸ்ட் சாங் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். அரவிந்த் வந்தோடனே பாய்ஸ் இங்கே குதிக்கிறாங்கன்னா நீ அங்க குதிக்கிற. உண்மையில பழைய அரவிந்த் பார்க்க மாதிரி இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எபிசோட்ல வந்து நான் தான் அதிகமா சொன்னேன், அரவிந்த் காணாவும் அரவிந்த் எப்படி ஆடுவானா எனக்கு தெரியும், காமிச்சிட்டேன். இதுதான் அரவிந்த் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இந்த அரவிந்த் தான். காம்பினேஷன் வரும்போது சாங் வாஸ் செலக்டட் வெல். எல்லாமே கொரியோகிராஃபி, பிரேம் வாஸ் பியூட்டிஃபுல். ஓகே, பிரசாந்த் சொன்ன மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கோஆர்டினேஷன் இன்னும் மிஸ் ஆகுது. கோஆர்டினேஷன் எங்கே மிஸ் ஆகுது அதை பாத்துக்கோங்க. செட்ல கிராமத்துக்கு போனா இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டு இந்த மாதிரி சாங்ஸ் தான் ஆடுவாங்க ஃபுல்லாவே. சோ எல்லாமே நல்லா இருந்தது. விஸ்வா, பிரியாணிக்காக வெயிட்டிங். விஸ்வா ஒழுங்கா கொடுத்துரு விஸ்வா, இல்லைன்னா அப்புறம் வச்சுக்கிறேன் உன்ன. பட் ஐ திங்க் பிரில்லியன்ட், வெரி வெல் டான்ஸ். அந்த ஒரு கோஆர்டினேஷன் மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா தட்டிக்கிறதுக்கு யாருமே இல்லை. லவ்லி. கலா மாஸ்டர் அரவிந்த், கிருத்திகா சூப்பரா சாங் செலெக்ஷன் சூப்பர் அண்ட் கொரியோகிராஃபி சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த கிராமத்துடைய கொரியோகிராஃபியா இருந்தாலும் எப்பயுமே சொல்லுவாங்க அந்த மியூசிக் ஏத்த மூவ்மெண்ட் வேணும். ரொம்ப நம்ம ஃபுல் த்ரூ அவுட் அந்த ஹிப்ல ஆடிட்டே இருக்கணும். அந்த விஷயத்துல கிருத்திகா ரொம்ப அழகா வந்து ஆடிட்டு போனா. சோ எடுத்த உடனே சூப்பரா பண்ணீங்க. சின்ன வேற ஒண்ணு இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பேருடைய லுக் வந்து எங்கெங்கயோ இருக்கு. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ரெண்டு பேரும் ஆடுற கெமிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் பாத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும், யூனிஃபார்ம்னஸ் வந்துரும், எல்லாம் வந்துரும். அது இல்லாம ஸ்டேஜ் இஸ் வெரி ஸ்மால். அந்த ரவுண்ட் பண்றது, ஆல்ரெடி பாய்ஸ் வேற 4 பேர் இருக்கிற அந்த ஒரு மிஸ்டேக் தான். இது சொல்லணும் சொல்ற மிஸ்டேக்ஸ் தான் தவிர பட் மூவ்மெண்ட்ஸ் அவ்வளோ. நீங்க 2 நிமிஷம் ஆடிட்டீங்க, அவன் 2 நிமிஷம் 6 மினிட்ஸ் ஆடி இருக்கீங்க போல இருக்கு. அதுல லாஸ்ட்ல வந்து அவ்வளோ டயர்டாகி கூட அந்த லெக் 2 பேரோட லிஃப்டிங் ரொம்ப அழகா. அந்த கால் அடிக்கிறது சான்ஸே கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்டாமினா போய் கை கூட தூக்கலாம் எப்படின்னா, ஆனா அந்த கால் அந்த ஸ்டாமினால தூக்க முடியாது. அண்ட் கிருத்திகாவோட எக்ஸ்பிரஷன் சூப்பரா இருந்தது. அண்ட் அரவிந்த், வெல்கம் பேக் அரவிந்த். ரொம்ப அழகா பண்ண. அந்த கால் மூவ்மெண்ட், ஃப்ளோர் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா பண்ணடா. அந்த ஒரு கஷ்டமே தெரியல முகத்துல. பியூட்டிஃபுல். அந்த ஒரு மைனஸும் சரி பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். ஓகே, இப்போ உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். குஷ்பு மேம், I will give you 27.5. இந்த ஹாஃப் மார்க்லாம் குஷ்பு மேடம் தான் ரொம்ப கரெக்டா கொடுப்பாங்க. பிரசாந்த், நீங்க சொல்லுங்க உங்களோட ஸ்கோர் என்ன? நான் வந்து ஹாஃப்ல கிடையாது, ஸ்ட்ரைட்டா ஃபுல் தான். ஃபுல். So it's 20 plus 7 27. கலா மாஸ்டர், யுவர் ஸ்கோர்? ஒரு ஃபோக் ஸ்டாமினாக்காக 28. Alright, அரவிந்த் and கிருத்திகா, உங்களுக்கு லக் இருக்கான்னு பாப்போம். 82.5 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அவுட் ஆஃப் 90.
சோ இப்ப மேல இருந்து ஷவர் கொட்ட போகுது. நீங்க வந்து oh, yeah. சரிங்க, அவ்வளவுதான். Attack! 5 marks. 5 marks. அரவிந்த் அண்ட் கிருத்திகா இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு கலக்கலான +5 போனஸ் வாங்கிருக்கீங்க. சோ 87.5 out of 100 வாங்கிருக்கீங்க, which is a fantastic score.